நீங்கள் காட்டிய வழியில் என்னால் முடிந்தவரை இயன்றவரை செய்து கொண்டிருக்கின்றோம். 2 மருத்துவக் கல்லூரியை நிறுவினோம். இன்று 3வது மருத்துவக் கல்லூரியும் நிறுவிக் கொண்டிருக்கின்றோம். அதை தவிர இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 15 வருஷமாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? மருத்துவத்தில் மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் ஆசானின் தந்தையார் தான். நாம் இவ்வளோ இருக்கும்போது, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது, இன்னைக்கோட காலையில் நம்ம பின்னாடி டி பிளாக்ல 30 கன்சல்டேஷன் ரூம்ஸ் திறந்தோம். எஸ்தட்டிக் கிளினிக் பண்ணியிருக்கோம். அதை தவிர இஎன்டி கிளினிக் பண்ணியிருக்கோம். விஸ்தான்ற ஒரு 5 ஸ்பெஷல் கிளினிக்ஸ் திறந்துருக்கோம். அது விஐபிக்களை அந்த பக்கமாக தனியாக ரிசீவ் பண்ணி மேலே வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃப்ரம் தி கேட் டு திருப்பி டாக்டரை பார்த்துட்டு அவங்க திருப்பி வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் மொத்தத்தையும் பார்த்துக்கிற மாதிரி. இது ஒன்லி விஐபிக்கு. ஏன்னா மற்ற பேஷண்ட்ஸு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா இப்போ நமக்கு இந்த க்ரௌடு இடம் பத்தலை. அப்போ விஐபி சில பேர் வரும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணுங்கிறதுக்காகவும் அது மாதிரி கிளியர் பண்ணணும். எந்த டாக்டர் வேணும்னாலும் அந்த ரூமில் எடுத்துக்கலாம், அவங்க புக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பேஷண்ட்ஸை வர வச்சு அங்கே பார்த்து ப்ரைவேட்டாக தனியாக செப்பரேட் என்ட்ரன்ஸில் அனுப்பிச்சி வைக்கலாம். அதுபோல் காஸ்மெட்டாலஜியில் கம்ப்ளீட் காஸ்மெட்டாலஜி இருக்கிறோம். காஸ்மெட்டாலஜி அண்டு பிளாஸ்டிக் சர்ஜரியும் சேர்ந்து யுனைட்டடாக 50 வயதோ 60 வயது ஆட்களையும் 30 வயதுக்கு மாற்றக்கூடிய திறமை இவங்க வந்து நாட் ஓன்லி தி டாக்டர்ஸ், அதுக்கு தகுந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து அதெல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். மக்கள் அதை பயன்பெறணும். இன்றைக்கு ஐயாவின் பிறந்தநாள் அன்றைக்கி இதை செய்யணும்னு ஆசைப்பட்டோம், செஞ்சுருக்கிறோம். அதை தவிர இன்றைக்கி நம்மளுடைய குரூப்பில் எடுத்துக்கிட்டால் இத்தனை மருத்துவமனை இருந்தாலும் என்னுடைய பார்வையில் நமக்கு வந்து மருத்துவர்கள் பெருகிக்கிட்டே வராங்க. இந்த மருத்துவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இத்தனை வருஷமாக இருந்ததுனால இத்தனை தனியார் கல்லூரியும் அரசாங்க கல்லூரியும் பிரதமர் மோடியும் அவர்களும் மருத்துவ சீட்டை டபுள் ஆக்குறாரு. அப்படி ஆக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமான மருத்துவர்கள் இருப்பாங்க. நீங்கள் அமெரிக்காவை சொல்லலாம், இல்லை நீங்கள் எந்த நாட்டை வேணாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி எல்லா உலகத்துக்கே மருத்துவ நிபுணர்களை அனுப்பி வைப்பது தமிழ்நாடாக மாறக்கூடிய நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ டாக்டர் சிம்சன் நாங்கள் வந்து 1 இயருக்கு பின்னாடி இங்கே வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஹோம் விசிட் ஆரம்பித்தோம், நல்லா போயிட்டுருக்குது. இப்போ அதோடைய அடுத்த பரிமாணமாக ஹலோ டாக்டர் ஆப்பை வந்து நாங்கள் இங்கே இப்போ இனாகரேட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா என்னுடைய டார்கெட் என்னென்னா 10,000 ஃபேமிலிஸை நம்ம ரீச் அவுட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது எல்லாம் நோயாளி ஆகணும்னு இல்லை, வருமுன் காப்போம். யாருக்கு எந்த பிரச்சனையும் இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சர்ஜரி தேவைன்னா வந்தால் போதும். இல்லைன்னா அவங்க வீட்லேயே அட்வான்ஸ்டு முறையில் அவங்கள போய் வீட்டில் பார்த்து அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் நவீன உபகரணங்கள்லாம் வந்திருக்கு இன்றைக்கி. ஏன்னா எல்லாமே வந்து லைவாக உங்கள் வீட்டில் இருந்தே பண்ணும்போது இங்கே கண்ட்ரோல் ரூம், வார் ரூம் சொல்லக்கூடிய ஒரு ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வார் ரூம்லேருந்து சீனியர் டாக்டர்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. சில பேர் நினைக்கலாம், என்ன டாக்டரை இவ்வளோ சீப் பார்க்குறாங்க, நர்சிங் எப்படி? அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் இங்கேருந்து உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்னா அவங்களுக்கு அரை நாள் போயிடும். அரை நாள் மட்டும் இல்லை, அவங்களுடைய பொண்ணான வேலை கெடும். அதே போல் சில பேருடைய தாய் தகப்பன் இங்கே இருப்பாங்க, அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம், வெளியூரில் வேலை பார்க்கலாம். அவங்க அழைச்சிட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து பார்க்குறோம். உங்கள் தேவை என்னவோ
உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை அங்கேயே அனலைஸ் பண்ணி தேவைப்பட்டால் இங்கு வந்தால் போதும். அதற்கு மேலே அவங்க முன்னாடிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம வந்து கொண்டு போய்க்கணும். அது இப்போ ஆரம்பித்து சாம்பிளாக போட்டு நல்லா போய்க்கிட்டு அவ்வளோ பேஷண்ட்ஸு ரொம்ப ஹாப்பி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்து டயாலிசிஸும் பிளான் பண்ணுறோம். என்னென்ன வியாதிக்கு வீட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் வித் கவர்மெண்ட் நாம்ஸோடு அனலைஸ் பண்ணி அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். அதன் ஒரு பரிமாணமாக தான் இன்றைக்கி ஹலோ டாக்டர் ஆப் பண்ணுறோம். ஐயா காட்டிய வழியில் நான் என்றும் பயணிக்க தயார். அதே மாதிரி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்கள் சேவையும் மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறது நான் வந்து கமர்ஷியலாக இல்லை. ஐ நெவர் கால் இட் அஸ் சீப். இட் இஸ் அஃபோர்டபுள். அப்படின்னா என்னுடைய செயல்பாடுகள் எங்களால் முடிந்த அளவு செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒவ்வொரு மருத்துவ உபகரணங்களும் என்ன விலை இருக்குது, என்னென்ன ஒரு இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போடுறதுன்னா இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி தேவைப்படுது, அதையெல்லாம் யோசித்து தான் இந்த ஹலோ டாக்டர் நான் செஞ்சுருக்கேன். ஐயாவோட வாழ்க்கை உங்களுக்கு எப்போ இருக்கணும். நன்றி, வணக்கம். நாளை முன்னிட்டு சிம்ஸ் ஹலோ டாக்டர் மொபைல் ஆப்பை உங்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துகிறோம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டலின் கார்ப்பரேட் பிரவுச்சர் வெளியீடு. இன்றைய நாளின் மற்றொரு சிறப்பான விஷயம் இது சிம்ஸ் விஸ்டா லான்ச். நோயாளிகளின் மருத்துவ அனுபவத்தை மேலும் வசதியாக்கவும் தனிப்பட்டதாக ஆக்கவும் எடுத்த ஒரு நிறுவனர் என் அன்பு மகன் ரவி பச்சமுத்து அவர்களே, பெருமைக்குரிய பெரியசாமி அவர்களே, எதிரிலே இருக்கிற இந்த மருத்துவமனையுடைய டாக்டர்ஸ் அவர்களே, இந்த தகவலை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெரிய மனதோடு கூடியிருக்கிற பத்திரிகை நண்பர்களே, அதேபோல தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு தந்தைக்கு என்ன வேண்டும், அவர்கள் வாழ்கிற அந்த காலத்தில் எப்படி இருக்கிறார்கள், சீரழக்காரர்களா அல்லது பொது வாழ்வே தன் வாழ்வாக நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த இனத்தைச் சேர்ந்தவர்களா என்று பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருக்குறள்ல மகன் தந்தைக்காற்றும் உதவி அவன் தந்தை என்னவற்றான் சொல் என்று. மகன் தந்தைக்காற்றும் உதவி அவன் தந்தை என்னவற்றான் கொள் என்பாங்க. அப்படின்னா ஒரு மகன் வந்து அவங்களுடைய தந்தைக்கு பெரிதாக அவனை செஞ்சிட முடியாது, அவளை பாதுகாப்பதை தவிர. ஆனால் மக்கள் பேச கேட்க வேண்டும் தந்தை. எப்போ இந்த மகனை பெறுவதற்கு அவன் தந்தை என்னவற்றான் என்ன தவம் செய்தானோ என்று மக்கள் பேச வேண்டும். அந்த வகையில் நான் எல்லா வகையிலும் கொடுத்து வைத்தவன், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண். அந்த அளவில் என்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே நன்றாக வாழ்கிறார்கள். அது என்னால் மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். குறிப்பாக ரவி அவர்கள் எங்கள் குடும்பத்தில் பிறந்த பிறகுதான் எங்களுக்கான ஒரு எதிர்காலமே உண்டானது. நீங்கள் அது
வாழ்க்கை வசதிகளாக இருக்கலாம், புதிய தொழில்களாக இருக்கலாம், அல்லது புதிய புதிய தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் நிறுவுகிற அளவுக்கு இந்த குடும்பத்திற்கு சக்தியும் எண்ணமும் ஒரு உறுதியும் இருந்திருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த குடும்பத்தின் மூலமாக 1,20,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். மருத்துவம், பல் மருத்துவம், அதே போல் பொறியியல் என்று பல இருக்காங்க. குறிப்பாக ரவி பச்சமுத்து அவர்கள் ஒரு மாற்று சிந்தனை கொண்டவர். அவருக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் தேவையில்லை. நாங்களும் எங்கள் பிள்ளைகள் செய்கிற தொழிலை மூக்கை நுழைப்பதில்லை. அவர்களாக சிந்தித்து புதிய புதிய சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு அவர்களெல்லாம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்களோ அது அவருடைய முழு முயற்சியால் ஏற்பட்டது என்று சொல்லுவேன். ஒருவேளை ஜீனாக இருக்கலாம், எங்களுக்கு பொழுதுபோக்கு தெரியாது, சாப்பிடுவோம், தூங்குவோம், ஏதாவது வேலை தான் எங்களுக்கு முக்கியம். அடுத்த நாள் பொழுது விழியும் பொழுது பணத்தை நாங்கள் பார்ப்பதில்லை, எதிர்பார்ப்பதும் இல்லை, அவங்களுக்கு பெரிய மரியாதையும் கொடுப்பதில்லை. இந்த குடும்பத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் தனக்கு வாழ்நாளில் இதுவரை நல்ல வேலை செய்யணும், அது பயனுள்ளதாக இருக்கணும், 4 பேர் குடும்பங்களை வீடுகளில் விளக்கேற்ற மாதிரி இருக்கணும், அந்த வகையில் தான் நாங்கள் சிந்திக்கிறோம். அதனால தான் ரவி அவர்கள் சொல்லும்போது ஒரு மாற்று சிந்தனை மருத்துவம் காலாத காலத்துக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு ஹலோ டாக்டர், இன்றைக்கு நிறுவியுள்ள சிறப்பு மருத்துவங்கள் நார்மலாக அது ஒன்று சாதாரணமாக சிந்தனை வராது. ஒரு நல்ல மருத்துவமனை ஆரம்பிச்சோமா, நல்ல டாக்டரை பார்த்தோமா, அவங்களுக்கு வேலை கொடுத்தோமா, வருமானம் வருதா, நமக்கு எத்தனை கோடி லாபம் வருது, அந்த சிந்தனை என்னை முதற்கொண்டு எங்கள் குடும்பத்தில் யாருக்கு அப்படி இல்லை. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் நாம் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இறைவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறான், எதிர்பார்த்தை விட அதிகமாக கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் நாம் மக்களுக்கு அதை திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த மாதிரி மாற்று சிந்தனைகளும் புதுசாக மக்களுக்கு சேவையை எளிதாக்க வேண்டும், குறைந்த செலவில் அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் ஐடியாஸ் தான் வேணும். முதல்ல பணமெல்லாம் ரெண்டாவது. அந்த ஐடியா நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் கல்லூரி விழாக்களில் சொல்லுவேன். என்னுடைய மூத்த மகன் ரவி பச்சமுத்து அவர்கள் இன்ஜினியர் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் சிறந்த சிந்தனையாளர், புதிய காரியங்கள் செய்வதில் இயற்கையாகவே இதை குணம் கொண்டவர். அதனால் இவர் ஜிடி நாயுடு, இந்த காலத்து ஜிடி நாயுடுன்னு சொல்லுவேன். பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். அவர் எதை செய்தாலும் எதை சிந்தித்தாலும் மாற்றாக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவர், பழக்கம் கொண்டவர். திறன்கிறத விட ஒரு பழக்கம் அப்படிதான் இருக்குது. அந்த வகையில் நான் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். என்னுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்றுகிற வகையில் அவர்கள் உழைத்து மக்களுடைய மரியாதையை பெற்று இன்றைக்கு புதிய புதிய சிந்தனைகளோடு இந்த குடும்பத்தில் சிறிய மகன் சத்யநாராயணன் அவர்கள், அப்போ அவரை பொறுத்தவரை அதே மாதிரி தான் அமெரிக்காவிலெல்லாம் படித்தாங்க. அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது நிறுவிய புதிய தலைமுறையானாலும் சரி, வேந்தர் டிவி இவர் நிறுவனது, புதிய தலைமுறை சின்ன சத்யநாராயணன் செய்தது. இன்றைக்கு புதிய தலைமுறை என்பது இன்றைக்கு அரசியலுடைய
ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக எல்லா அரசியல் தலைவர்களும் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தொடுகிற எந்த தொழிலாக இருந்தாலும் அதை உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து அதே கவனமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளை நான் பாராட்ட வேண்டும். அந்த வகையில் நான் கொடுத்து வைத்தவன். அந்த வயது இன்றைக்கு 88வது வயது. இன்றைக்கு இந்த நாளில் அவருக்கு அதே மாதிரி இவங்க எதை செய்தாலும் என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஏதாவது புதிதாக தான் செய்கிற தொழில் ஒரு உருவாக்கம் கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு என் தந்தை பிறந்த நாள் என்று வரும் என்று காத்திருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். அத்தகைய பிள்ளைகளை பற்றி நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அவருடைய முயற்சி மீண்டும் மீண்டும் பல வகையில் அவர் செய்கின்ற தொழிலுக்கும் இந்த மருத்துவமனைக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய அன்பு மகனை ரவி பச்சைமுத்து அவர்களை என்னுடைய 88வது பிறந்த நாளில் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க அவரும் அந்த குடும்பத்திலும் வாழ்க என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற அவங்க அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சாய் அப்படின்னு கொடுக்கலாம். சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்டோட லோகோ அது. இன்னைக்கு ஐயாவின் பிறந்த நாள்ல மற்றொரு சிறப்பு அம்சமாக இந்த சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்டை அறிமுகப்படுத்துகிறோம். phone. மூஞ்சி பார்க்கணும். நான் சொன்ன தெரியும், பார்த்துருக்கேன். எனக்கு அறிமுகம் ஆள் தெரியும். இந்த புக்கெலாம் போயிருக்கா ஃபேஸ் பார்க்கலையா? முன்னாடி தானே வந்தார். மூஞ்சி பார்க்க நிக்கிலுக்கு ரொம்ப க்ளோஸ். யாரும் ராட்டியும் அது மூஞ்சி இப்போ தான் நான் பார்த்தேன். முன்னாடி தானே முன்னாடி தானே பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ
சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் வந்து அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போறோம். பிகாஸ் இப்போ வர்றது பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம நார்மல் பீப்புளை எப்படி அட்வான்ஸ்டா அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ், இன்னும் அப்பியரன்ஸ் அண்ட் இன்னும் பெனிஃபிஷியல் கொடுக்க முடியுமோ அது எல்லா வகையான மூலியமா கொடுக்குறோம். கைனகாலஜி, பிளாஸ்டிக் சர்ஜரி, ஸ்கின், ஹேர் அண்ட் ஈவன் அவங்களோட ஸ்மைலை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் யூனிட் வந்து நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸை தாண்டி அவங்களோட நம்ம எல்லா மக்களுக்கும் ரீச் அவுட் ஆகிற மாதிரி ஒரு புது இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறோம், சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட். இதுல வந்து கைனகாலஜின்னு சொல்றேன் இல்லையா, ஏஸ்தெட்டிக் கைனகாலஜி. அது மீது ஏஸ்தெட்டிக் கைனகாலஜினா பெண்கள் ப்ராப்ளம்ஸ் உண்டான ப்ராப்ளம்ஸ். அதுக்கு என்ன சார் ஏஸ்தெட்டிக் சர்ஜரி? டாக்டர் சந்தியா அவங்களை கேட்கலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி கைனகாலஜினா நம்ம வந்து டெலிவரிஸ் இல்லை வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் அதுதான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் வந்துட்டு ஏஸ்தெட்டிக் கைனகாலஜி அப்படின்னா நிறைய திங்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஃபீமேல் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 13 இயர்ஸ்லேருந்து அவங்க 50 இயர்ஸ் ஆற வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் ஆகும் அவங்களோட பாடியில். அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது வந்து அவங்களோட வயிறு ரொம்ப லூஸ் ஆகும், அவங்களோட பிரெஸ்ட் வந்து அந்த மார்பகை வந்து ரொம்ப லூஸ் ஆகும் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது. அண்ட் அவங்களோட வெஜைனா அது வந்து அந்த பேபி டெலிவரி ஆகும்போது அந்த வெஜைனா ரொம்ப லூஸ் ஆகும். இதனால என்ன பெருசாக பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நிறைய பிரச்சனை இருக்கும். ஒன்று வந்து அவங்களுக்கு இந்த காஃப் பண்ணும்போது இல்லை ஏதாவது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது யூரின் லீக் ஆகும் பிகாஸ் ஆஃப் த லூஸ் வெஜைனா. செகண்ட் வந்து சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த நிறைய அந்த எக்ஸ்டர்னல் ஜெனடிக்கல் ஆர்கன்ஸ் இருக்கும், லேபியா மைனோரான்னு சொல்லுவோம், கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ இந்த ஆத்லீட்ஸ், ஸ்விம்மர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த டைட் க்ளோத்ஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வேறு வேறு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்க்கு நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அது வெஜைனா டைட் பண்ணுறது, லேபியா மைனோரா கரெக்ஷன், லேபியா மெஜோரா கரெக்ஷன். ஸோ இது வந்து அவங்களோட அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனடிக்கல் அப்பியரன்ஸோட சேஞ்சஸ். சிலது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும், யூரின் லீக் ஆகும்போது இல்லை கொஞ்சம் கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணாமே நம்ம வந்து ஒரு கீகல்ஸும் சேர்ன்னு இருக்கும் இல்லை லேசர் இருக்கும், அதில் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் நிறைய மக்களுக்கு தெரியல இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்காக தான் we have started the SIMS Aesthetic Institute where normal people கூட வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனை நிறைய பேருக்கு கூச்சமா இருக்கும், நான் இது டாக்டர் கிட்ட போகலாமா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்படியே இருக்கிற டைப்பர்ஸ் போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. பட் இல்லை, உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் சர்ஜரி இல்லாமல் நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியும். இட் இஸ் வண்டர்ஃபுல். இப்போ எனக்கு எல்லாம் அழகு பண்ணிட்டாங்க சார், ஆனா நான் சிரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒன்று பல்லு ரொம்ப தெரியுது, இல்லாட்டி நம்ம கம்ஸ் ஈருன்னு சொல்றோம்ல அது ரொம்ப தெரியுது சார். சிரிக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு, சிரிக்க முடியல. இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னா நம்ம டென்டல் டீம், ஆக்சிலோஃபேஷியல் டீம் இருக்காங்க, டாக்டர் சுரேஷ் சார். Can you talk about this? I'm Dr. Suresh Veerapati, head of dentistry and senior consultant maxillofacial. First impression is best impression. ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு இது பார்ப்போம், ஃபேஸ் பார்ப்போம். அந்த ஃபேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் இருக்கும்போது நீங்க எப்படி பேசுறீங்க, ஒரு ஸ்மைல் எப்படி இருக்கு, ஒரு ஃபேஸ்ல கட் எப்படி இருக்கு, அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பல்வேறு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் கிவ்ஸ் யூ லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அது எப்படி நம்ம பேசணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு நம்ம பேசுறது. அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் பொறுத்த வரைக்கும் அது வந்து வெறும் பல்லு சம்பந்தப்பட்டு மட்டும் இல்லை. இப்போ சார் சொன்ன மாதிரி நான் சிரிக்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப கம்ஸ் தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் ரொம்ப ரெசிஸ்டன்ட்டு இப்படி ஒரு ரெசிஸ்டண்டாக ஸ்மைல் கொடுப்பேன். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை பேசுறதுக்கு. அதே மாதிரி எனக்கு சப்போஸ் கீழ் தாடை ரொம்ப சின்னதாக இருக்கு, நான் பேசும்போது நிறைய அப்படியே எச்சை வரும், அப்படியே லிஸ்பிங் சொல்லுவாங்க, அப்படியே சவுண்ட் வரும். இது எல்லாமே ஏஸ்தட்டிக்லி அது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் டவுன் பண்ணும். மேல் தாடை சின்னதாக இருக்கு, அப்படியே ஃபேஸ் அப்படியே ஒரு டிஷ் ஃபேஸ் மாதிரி சொல்லுவாங்க, அது வந்து டிஷ் மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு கர்வ் மாதிரி இருக்கும், மூச்சு எடுக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க, அது ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம். ஆனால் ஏஸ்தட்டிக்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப
கண்ணு அதிகமா அப்படியே பல்ஜ் ஆன மாதிரி தெரியும். ஏன்னா மூஞ்சி அது கண்ணுல ப்ராப்ளம் கிடையாது, ஃபேஸ்ல தான் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே ஈஸ்தட்டிக் கரெக்ஷன். ஒரு சின்ன சர்ஜரி, ஒரு மைனர் ப்ரொசீஜர் பண்ணாலும் கூட உங்களுக்கு நிறைய ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்மைல், கான்ஃபிடென்ட்டான அந்த லுக் கிடைக்கும். இயர் கரெக்ஷன், ஐலிட் கரெக்ஷன், ஃபேஸ் கரெக்ஷன், தாடை கரெக்ஷன். அது மீறி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்மைல். பியூட்டிஃபுல் ஸ்மைல்ல என்னன்னா ரொம்ப சிமெட்ரிக்கான ஒரு ஸ்மைல். இந்த பக்கம் எவ்வளவு தெரியுது, அந்த பக்கம் எவ்வளவு தெரியுது, இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். நிறைய பேஜெண்ட்ஸ் பியூட்டி காம்படிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. வாட் இஃப் ஐ டெல் யூ தட் அந்த பியூட்டி பேஜெண்ட்ஸ்ல எல்லாமே டர்னப் ஸ்மைல் இருக்கு. இதெல்லாம் நிறைய ஸ்மைல் வந்து நேச்சுரல் ஸ்மைல் இருக்காது, அது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண ஸ்மைல். ஸோ அதுக்கு தனியா ஒரு ப்ரொசீஜர் கால்ட் ஸ்மைல் டிசைனிங். இப்போ அந்த அளவுக்கு வந்துச்சு, நான் ஃபேஸ் பார்த்துட்டு அதுக்கு சிஸ்டம்ல, கம்ப்யூட்டர்ல, சாஃப்ட்வேர்ல போட்டுட்டு இது இப்படி ஸ்மைல் டிசைன் பண்ணா இவங்களுக்கு அழகா இருக்கும், ஃபேஸ்ல கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன பல்லு கலர் போட்டாதான் அது கலர் அழகா இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம வந்து டீடைலிங் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது எல்லாமே adding up to all the aesthetic. Thank you. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம் சார். பிளாஸ்டிக் சர்ஜரி தனியாக எஸ்தெட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் அங்கங்கே எஸ்தெட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, பல் டாக்டர் அதாவது மேக்ஸிமோஃபேஷியல் டென்டிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் தனித்தனியாக பண்ணுறாங்க, கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டெட்ரிக் எஸ்தெட்டிக் தனியாக பண்ணுறாங்க. நீங்கள் 4 பேரும் சேர்ந்தா உங்களுக்குள்ள போட்டி இருக்காதா சார்? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அதுதான் இந்த சாய் அதாவது சிம்ஸ் எஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்டோட ஸ்பெஷாலிட்டியே. We all work together. It is called collaboration. So இந்த collaboration or complementary action. இப்போ நான் செய்யாதது அவங்களும் செய்வாங்க. ஸோ நான் எங்க முடிக்கிறேனோ அவங்க ஆரம்பிப்பாங்க, இல்லை அவங்க எங்க முடிக்கிறாங்களோ நான் ஆரம்பிப்பேன். 4 பேரும் ஒன்னா சேர்றது யாருக்காக? பேஷண்ட்டுக்காக. அவங்க பேஷண்டா? இல்லை, பேஷண்ட்னா நோயாளர். இவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. இவங்களுக்கு வந்து முகத்தை அழகு படுத்தணும், தனக்கு ஒரு உத்வேகம் வரணும், ஒரு உற்சாகம் வரணுங்கிறதுக்காக தான் அவங்க வர்றாங்க. கண்டிப்பா அந்த எண்ணம் சாய் சிம்ஸ் எஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்ல பூர்த்தி ஆகும். இதுக்கு நாங்கள் 4 பேரும் இருக்கோம் உங்களுக்கு உதவி செய்ய. நன்றி.